Taste the Daily. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் கொள்ளை போன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளால் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என்றும், போதைப்பொருள் புழக்கம் தலைவிரித்து ஆடுகிறது என்றும் வேதனை தெரிவித்துள்ளார். ஆசிரியர்கள், மருத்துவர்கள், நெசவாளர்கள் என அனைத்து தரப்பினரும் தெருவில் இறங்கி போராடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறியுள்ளார். மேலும் குற்றச்சாட்டு வைப்பதே தனக்கு வேலையாக போய்விட்டது என்று கூறும் ஸ்டாலினை குறிப்பிட்டு, விடியா திமுக ஆட்சியின் அவல நிலையை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்க்கட்சித் தலைவர் என்ற வகையில் தன்னுடைய கடமை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அதற்கு முறையான நடவடிக்கை எடுத்து செயல்படுவது அரசின் கடமை என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். ஆனால் அதை செய்யாத, தனக்கு எந்த திறமையும் இல்லாத ஒரு முதலமைச்சரிடம் இப்படிப்பட்ட மடைமாற்றும் பதிலைத்தான் எதிர்பார்க்க முடியும் என்றும், திமுகவிடம் நாகரிகத்தையோ மக்கள் மீதான அக்கறையோ எதிர்பார்க்க முடியாததன் என்பதற்கு ஸ்டாலினின் சமீபத்திய தரைக்குறைவான பேச்சுகளே அதற்கு மிகப்பெரிய சான்றாக அமைந்துள்ளது என்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும், நிர்வாக திறனற்ற முதலமைச்சரே, முடிந்தால் மக்கள் பணி செய்யுங்கள், இல்லையேல் நிர்வாக திறனில்லை என்று ஒப்புக்கொள்ளுங்கள் என்று புரட்சி தமிழர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஆட்சி இருக்கிறது என்ற ஆணவ செருக்கில் நீங்கள் பேசும் திமிர் பேச்சிற்கு மக்கள் தக்க பாடத்தை நிச்சயம் புகட்டுவார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எச்சரித்துள்ளார்.